வணக்கம் நண்பர்களே. ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் ஹோலி பண்டிகை குறித்தான ஒரு நிகழ்வில் மிக அருமையான முத்துக்களை விதித்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த அவருடைய நலம் விரும்பிகளுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு தமிழினில் வாழ்த்துக்களை கூறிவிட்டு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அவருடைய தன் உரையை தொடர்கிறார். ரமண மகர்ஷி உள்ளிட்ட எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்த சித்த பெற்ற சித்தர் பூமி, உலக புதுமரியம் திருக்குறளவை உலகக்கு தந்த ஞான பூமி, அச்சமில்லை அச்சமில்லை என முழங்கிய மகாகவி பாரதியார் வீரபூமி, உலகத்தை ரட்சிக்கும் கந்தசஷ்டி கவசம் எனும் அருண்கோடை தந்த ஆன்மீக பூமியாம் தமிழகத்தை சேர்ந்த என் அன்பு உள்ளங்களுக்கு எனது అన్బు நிறைந்த వణకంగల్. హిందీని మీరు రుద్దుతున్నారు, సౌత్లో దక్షిణాదిని అంటారు. అన్ని దేశ భాషలే కదా. మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం. పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి, కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా? ఇవన్నీ మారాలి కదా. అందుకని భాషల్ని ద్వేషించాల్సిన అవసరం లేదు. அப்பொழுது தமிழகத்தில் ஹிந்தி வேண்டாம் என்று கூறுகிறீர்கள், அப்படின்னா தமிழ் படங்களை டப் பண்ணாதீங்க ஹிந்தியில. உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்காரங்களுடைய காசு வேணும், பீகார்காரங்களுடைய காசு வேணும், ஜார்க்கண்ட்காரங்களுடைய காசு வேணும், ஹிந்தி வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, ஹிந்தி வேண்டாம் தான் சொல்றோம். ஏன்னா நீங்க சொல்ற பீகார்ல ஹிந்திங்கிறது அங்க இருக்கிறவங்களுடைய தாய்மொழி கிடையாது. பீகாரி, மைத்திரி, போஜ்பூரி நிறைய இருக்கு. ஜார்க்கண்ட்ல அந்த மாதிரி தான் பல உள்ளூர் மொழிகளை அழித்து விட்டுத்தான் உருவாக்கப்பட்ட அந்த ஹிந்தியானது மேலோங்கி இருக்கிறது. இது எங்ககிட்ட திணிக்காதீங்க, தேவைப்பட்டா நாங்க கத்துக்கிறோம்னு சொல்றோம். தமிழகம் இந்திய முழுமைக்கும் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள். அவங்க போய் தான் கத்துக்கிட்டாங்க. சிலர் இங்கு ஹிந்தி பிரச்சார சபாவில் சேர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள். தமிழகம் மற்ற மாநிலங்களை போல கிடையாது. இங்கு மொழி பற்று இருக்கும், மொழி வெறி இருக்காது. தமிழ் அடிச்சு துரத்துறாங்க பல மாநிலங்கள்ல. தமிழ் நேம் போர்ட்ல போற வண்டிகளை பார்த்துட்டாலே அடிச்சு கொளுத்துறாங்க பல மாநிலங்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பார்கள். பண்புள்ளவர்கள் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். திரு பவன் கல்யாண் அவர்கள் ஒன்றினை மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள், ஹிந்தி திணிப்பிற்கு எதிரானவர்கள் தமிழர்கள். எங்க பிள்ளைகள் இந்த இருமொழி கொள்கையிலேயே திணறி வந்துகிட்டு இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, இங்க இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் அவர்கள் எத்தனை தமிழ் ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள் என்று பவன் கல்யாணம் சொல்ல முடியுமா? வட மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கைகள் இருக்குன்னு திரு பவன் கல்யாணம் அவர்களால் சொல்ல முடியுமா? கைத்தட்டல் வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் மேடையில பேசலாம். ஆனால் மக்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்றுமே தமிழகம் மொழி திணிப்பிற்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது. தமிழகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வேறாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே பல மதங்களை பின்பற்றலாம், பல மதங்களுக்கு மாறி போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது ஒரே விதமான கலாச்சாரத்தை தான் பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய மொழி பற்றிற்கு உதாரணங்கள் எங்குமே தேட தேவையில்லை. இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மொழிகளையும் எடுத்துக் கொண்டவர்கள் பக்தி இலக்கியங்கள் அதிகம் இருப்பதும், இலக்கியங்கள் காதவசம் போட்டுக் கொண்ட இலக்கியங்கள் இருப்பதும், தமிழர்களுடைய மரபு சார்ந்த வீரர்களை எடுத்துரைக்கின்ற காவியங்கள் இருப்பதும் தமிழகத்தில் தான் நாம் மறந்து விடக்கூடாது. இங்கு பிற்காலத்தில் தான் சமய இலக்கியங்கள் வந்தது. அதற்கு முன்பு என்ன இருந்தது என்று பார்த்தோம் என்றால் நன்னெறிகள் இருந்திருக்கின்றன. தனிமனித ஒழுக்கத்தையும், சமூக ஒழுக்கத்தையும், குடும்ப ஒழுக்கத்தையும், காதல் ஒழுக்கத்தையும், களவு ஒழுக்கத்தையும் பேணி காக்கும். குடும்ப ஒழுக்கத்தையும், சமூக ஒழுக்கத்தையும், தனிநபர் ஒழுக்கத்தையும், களவு ஒழுக்கத்தையும் இங்கு எடுத்துரைக்கின்ற காவியங்கள் இருந்திருக்கின்றன. இங்கு எங்கேயுமே மேல் கீழ் என்கின்ற சாத்திய படிநிலைகளும் கிடையாது.
என்று ஏதோ ஒரு விடயத்தால் இத்தனை சாதிகளாக பிரிந்து அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மண்ணில் சாதி இருந்தது கிடையாது, பிற்காலத்தில் புகுத்தப்பட்டது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறு புகுத்தப்படுகின்ற ஒவ்வொன்றுமே இயல்பாகவே ஏற்கனவே இருப்பதை அழித்து விடுகின்ற, அவற்றின் பெருமையை குறைத்து விடுகின்ற வேலையை செய்கின்றன. அதனால்தான் ஹிந்தியை திணிக்காதீர்கள் என்று கேட்கின்றோம். பவன் கல்யாண் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய கருத்துக்கள் மீது ஒரு நீள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழர்கள் என்றுமே மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, மொழி திணிப்பிற்கு எதிரானவர்கள். நன்றி, வணக்கம்.